நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்னோட வீடியோவில் சில தகவல்கள் நாங்கள் போன இடத்தோடைய வெப்சைட்டை வச்சு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் அதிகமான தகவல்கள் எல்லாமே எப்பயுமே யூடியூப் மூலிமா தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு இதில் தான் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக நான் யூடியூப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை தரேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் இது ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே அந்த வெப்சைட்லேயே எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது எல்லாமே கம்ப்ளீட்லி அப் டு டேட்டடாக இருக்கும். அதோட ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ், ரீச்சிங் எல்லா டீட்டெயிலுமே அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ வெப்சைட்டை தெளிவாக பார்த்தாலே எந்த மாதிரி இது பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது எந்த வகையான டிக்கெட் புக் பண்ணால் நமக்கு ரொம்ப பெனிஃபிட். இதில் நிறைய டைப் ஆஃப் போட்ஸ் இருக்குது. அது எந்த போட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெயின் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஜூரிக் சிட்டியில் இருந்து தான் ரொம்ப பக்கம். ரொம்ப அதிகமாகவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன முக்கியமான தகவலோ அதை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது நார்த் ஜூரிக் சிட்டியிலேருந்து, அதாவது சுவிட்சர்லாந்துலேருந்து ஜெர்மனி பார்டர் நோக்கி போகிற நார்த் சைடில் இருக்குது. ஜஸ்ட் மேக்ஸிமம் 1 hour. ஸோ ஜூரிக் ஹெச்பி நம்ம வேறு எங்கே தங்கியிருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாங்கள் தங்கியிருந்தது ஒர்லிகான் அப்படிங்கிற இந்த இடத்துல தங்கியிருந்தோம். கோர்ட்யார்ட் மேரியட் இங்கே தான் தங்கியிருந்தோம். ஸோ நீங்கள் எங்கே தங்கியிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பகுதியில் ஜூரிக்கில் தங்கியிருந்தாலுமே நீங்கள் ஜூரிக் ஹெச்பி, அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடணும். இதுதான் ஜூரிக் பேன்ஹாஃப் பிளாசா. ஸோ இதுதான் மெயின் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து தான் ட்ரெயின் போகும். ஸோ அது ஒரே ட்ரெயின் தான். நீங்கள் ட்ரெயின் ஏறினா நேராக அந்த பார்டருக்கே போயிடலாம். நீங்கள் ஒர்லிகானில் இருந்தும் போக முடியும், பட் அது அந்த ரூட் கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரைட், இது ஒர்லிகான்லேருந்தும் ட்ரெயின் ஏற முடியும். ஆமாம், நல்லது தான். ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இது 1 hour ட்ராவல். நீங்கள் அங்கே ரீச் பண்ணிவிடுவீங்க. ரீச் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes நம்ம வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அதுதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ரைட், இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் டிக்கெட் புக் பண்ணது, நான் இங்கிருந்தே டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப காஸ்ட்லியான டிக்கெட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாமினல் ப்ரைஸு, ரொம்ப கரெக்டான ப்ரைஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31st ஜூலை அப்போ ஃபயர் ஒர்க்ஸ் கூட ஏதோ இருக்குது பாருங்கள், எழுதியிருக்காங்க வெப்சைட்டில். ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ்லாம் மிட் நைட்டில் இருக்கும் போல். நைட் 9:45 PM, நாட் மிட் நைட், நைட் 9:45 PM. எல்லா தகவலும் நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அங்கே போனால் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலுமே இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நைட்டில் லைட்ஸில் இருக்கும்போது எப்படி இலுமினேஷன், அதாவது போட்டிங்லாம் இருக்காது, ஜஸ்ட் நம்ம அந்த வியூ மட்டும் பார்க்கலாம். ஸோ இது பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு நிமிஷம் நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் இந்த பகுதியில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை சுற்றி இந்த மாதிரி பாறைகளாலையும் மரக்கட்டைகள் இந்த மாதிரி வச்சு அவங்க ஒரு வாக்வே ட்ரையல் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு அப்படியே போய் மேலே போக முடியும், நடந்தே போக முடியும். ஒரு ஹைக்கிங் மாதிரி தான். இது ஒரு ஸ்பாட்டு, இங்கே ஒரு ஸ்பாட்டு. அதுக்கப்புறமா இங்கே லிஃப்ட்டில் ஏறி லிஃப்ட்டில் மேலே போனோம்னா இந்த இடத்துல கேசலும் நம்ம வியூ பண்ணலாம். இதுக்கெல்லாம் என்ட்ரி ஃபீஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ தான். ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் ட்ரையலுங்கிறதுக்கு போகிறதுக்கு நம்ம புக் பண்ணுற போட்டிங் டிக்கெட்டோட வராது.
அங்கே போய் தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஸோ அதுக்குரிய ஒரு சின்ன ஒரு கியோஸ்க் மிஷின் மாதிரி அங்கேயே வச்சுருக்காங்க. போட்டிங்க்கு மட்டும்தான் கீழேயே ஆளுங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் போட்டிங்க்கு டிக்கெட் புக் பண்ணால் அதே தான் இதில் அலௌடு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் ட்ரையல் டிக்கெட் எடுத்துட்டதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு மேலே போகலாம். அங்கே மறுபடியும் கீழே வரும்போது செக் அவுட் பண்ணிவிட்டு தான் வர முடியும். ஓகே. ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஒரு ரன் ஆகுது. இந்த ட்ரெயினுக்கும் தனி காசு தான். இது நாங்கள் பார்க்கல எங்கே இருக்குன்னு. இது வந்து மேலே கேசலில் ஒரு ஹிஸ்ட்ரி மியூசியம் மாதிரி இதை வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த போட் ட்ரிப்ஸு, மேண்டில் போட் ட்ரிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் கீழே எழுதியிருப்பாங்க, நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஜிப்லைன் கூட இருக்குது. நாங்கள் இருந்த டைமில் ரொம்ப தண்ணியோடைய ரொம்ப ஃபோர்ஸ் இருக்கிற பட்சத்தில் இது ஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்ஸு, போட்டிங்குரியது. அங்கேயே பக்கத்துலேயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் நடக்கிற தூரத்தில் ஒரு மினியேச்சர்ஸும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது தனி டிக்கெட், இதுக்கும் தனியாக நீங்கள் புக் பண்ணணும். இந்த ஃபால்ஸ் சம்மந்தமானது எல்லாமே தனித்தனியாக நம்ம புக் பண்ணிக்கணும். ரைட், அது ரோட் ஆகிட்டு இருக்கும்போது வரலாம். ஸோ நான் இதுதான் சொன்னேன், மேலே இருந்து அப்படியே சர்க்குலர் வியூ. நீங்கள் சில வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, பிளாட்ஃபார்ம் அப்சர்வேஷன் அப்படிலாம் போட்டிருப்பேன் நான். ஸோ மேபி விசிட் பண்ணி பார்த்து எப்படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதை சுவிட்சர்லாந்தோட ஒரு பகுதியை வந்து மினியேச்சராக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பார்க்குற மாதிரி நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தனி டிக்கெட், இது தனியாக தான் போய் புக் பண்ணணும். இது ஆன்லைன்லேயும் பண்ணலாம், அங்கே நேர்லேயும் பண்ணலாம். இந்த ரெயின்ஃபால்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எதுக்குமே வந்து நம்மளோட சுவிட்சர்லாந்து பாஸ் வச்சுருந்தா அதை வச்சு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு எதுவுமே கிடையாது. நோ டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ எல்லாமே அந்தந்த ரேட் என்ன இருக்குதோ அதுதான். ஸோ அங்கே ஒரு கேஃபிட்டேரியா இருக்குது, இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் பார்க்குறதுக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அது எப்படி ரீச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த மினியேச்சர் சம்மந்தமான விஷயங்கள். நம்ம வந்து இதுக்கு போகலாம், பேக் டு நம்மளுடைய மெயின் அஜெண்டா. ஸோ இதுதான் வந்து லைவ் வெப்கேம் இமேஜஸோடது எப்படி இப்போ கரண்ட் டைமில் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். சுவிட்சர்லாந்தோடைய எல்லா வெப்சைட்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ளூ போட்டு, இது வந்து ப்ளூ போட்டில் போகிறாங்க. ஸோ ப்ளூ போட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கம் இந்த இடம் வரைக்கும் போகும், பக்கத்தில் இது வரைக்கும் போகும், மறுபடியும் திருப்பிட்டு இந்த பக்கம் வரும், இந்த இடத்துல வரும், இங்கேயும் பக்கத்தில் இந்த அருவி பக்கத்தில் போகும், மறுபடியும் ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஏறுன இடத்துலேயே கொண்டு வந்து இறக்கிடும். அதே எல்லோ போட்டுங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இந்த ராக்கு கிட்ட தான் போகும். பிங்க்குங்கிறது ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி, அதாவது பிங்க்காக ரெட்டாக நான் பார்க்குறேன் இருங்க. ஸோ இப்போ என்ன கரண்ட் டெம்பரேச்சர் எல்லாமே தெரியும். இதோடைய ஆப்ரேட்டிங் டைம் வந்து ஈவினிங், அதாவது மார்னிங் 10 o'clockலேருந்தே ஆரம்பிக்குதுங்க. ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் மார்னிங்கே எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிட்டா பெட்டர். ஏன்னா வந்து நான் பார்த்த வரைக்குமே 12 o'clock மேலே பயங்கர க்ரௌடு வருது. எஸ்பெஷலி சம்மரில் வந்து ரொம்ப ரொம்ப க்ரௌடு வருது. அதுக்கு அடுத்ததாக வந்து அங்கே இந்த ஏரியை சுற்றியே இந்த மாதிரி நிறைய லான் ஏரியா, நிறைய பெரிய ஓப்பன் ஏரியாஸ்லாம் வச்சுருக்கிறதுனால பிக்னிக் மாதிரி எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்க ஃபேமிலியோட. இங்கே பாருங்கள், தனித்தனி வெப்சைட்ஸ் இருக்குது, அதுக்குரிய போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அதை பற்றி எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஓகே, நான் கீழே அந்த ரூட்டை வந்து காட்டுறேன். இதுதான் மெயின், எந்த ரூட்டை வந்து நம்ம புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பண்ணினது இந்த ப்ளூ லைன் பண்ணணும், அது ஒரு 15 மினிட்ஸு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபால்ஸுக்கிட்ட போகும், மறுபடியும் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த ஃபால்ஸுக்கிட்டையும் போகும், திருப்பி மறுபடியும் இதே ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நம்மளோட எல்லா போர்டிங் ஸ்பாட்டுமே ஒரே ஸ்பாட்டு தான். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த சைடில் இருக்கும். நம்ம இங்கே இறங்கி நடந்து வருவோம், ஜூரிக்லேருந்து வரும்போது இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இறங்குவோம், ஒரு லிஃப்ட் மூலிமா இறங்கி கீழே ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது 2 லெவல் மேலே இருக்கும். இது வந்து ரொம்ப கீழாக இருக்கும் கிரவுண்டு. ஸோ 2 லெவல் கீழே லிஃப்ட்டில் வந்துட்டு நடந்து வந்தோம்னா
நம்ம இந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ ஒரு நிமிஷம். இந்த தெரியுதுங்களா, இங்கே கிளியராக அவனே மேப்லேயே கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ அங்கேருந்து வரோம், அப்படியே நடந்து வந்து இங்கே ரீச் ஆகும். எல்லா போட்டுமே இங்கே தான் ஆப்ரேட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்கும் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அந்த டைமில் ரீச் பண்ண முடியல அப்படின்னா டோன்ட் வரி, அவங்க ½ அன் ஹவர் வரைக்கும், ½ அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் லேட்டாக வந்தால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு போட்லேயுமே 30 பேர் வரைக்கும் கூட அலோவ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு தான் அவங்க கெப்பாசிட்டி. ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக தான் ஓட்டுவாங்க, ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட மாட்டாங்க. நிறைய வயசானவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, நல்ல கேர்ஃபுல்லாக நிதானமாக தான் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் புக் பண்ணது வந்து இந்த ப்ளூ லைன், அது தனியாக புக் பண்ணியிருந்தேன் ஒரு டிக்கெட் என்னோடய ஃபேமிலிக்கு, அதாவது 2 அடல்ட் ஒரு சைல்டு அந்த மாதிரி. ரெண்டாவதாக வந்து இந்த ரிவரை கிராஸ் பண்ணுற இந்த ரெட் லைன், இந்த ரெட் போட், இதை புக் பண்ணியிருந்தேன். இங்கே போனால் தான், அப்போ தான் நம்ம வந்து அந்த மேலே போனால் இதான் பிளாட்ஃபார்ம்ஸு, அந்த ட்ரையல்னு சொல்கிற கேசில் போகிறது எல்லாமே இங்கே தான். இதுக்கு பின்னாடி இந்த ட்ரெயினும் வருது. இந்த ட்ரெயினுடைய இது வந்து மேபி இந்த ட்ரெயின் தான் அந்த பக்கம் இப்படி திரும்பி வருதாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இங்கேயே ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ மேலே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அங்கே வந்து ஏஷியன் டைகர் அப்படின்னே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் ஒருத்தர் தான் நடத்துகிறாரு. ஸோ அவர் வந்து நமக்கு சமோசா, டீ எல்லாமே நம்ம ஊர் மாதிரி நூடுல்ஸு எல்லாமே அருமையாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லோ போட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லோவில் இப்படி, இது வந்து அந்த சென்டரில் இருக்கிற ராக் மேலே போகிறதுக்கு மட்டும்தான் எல்லோ போட். ஸோ அதுதான் இன்னும் க்ளோஸராக போயிட்டு இங்கே உங்களை ட்ராப் பண்ணிவிடும். நம்ம இங்கே படிக்கட்டில் மேலே போயிட்டு இந்த ராக் மேலே இருந்துட்டு திரும்பி இப்படி வரலாம். ஸோ இதுதான் மெயினு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஹவர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் 10:30 11 o'clock பிஃபோர் ரீச் ஆனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ போட்டிருக்காங்க. மீடியா நாட் அவைலபிள். ஓகே, ஃபர்கெட் இட், நோ ப்ராப்ளம். இதெல்லாமே நான் ஏற்கனவே போட்டது தான். ஓகே, இதுதான் ரெயின்ஃபால் சம்மந்தப்பட்டது. ஸோ இது வந்து அந்த பிளாட்ஃபார்ம் சம்மந்தப்பட்டது, பிளாட்ஃபார்முக்கு டிக்கெட் எடுக்கிறது. இதுக்குமே நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் போல். நாங்கள் அங்கே போய் தான் எடுத்தோம், சர்க்குலர் ட்ரெயினில். அங்கே ஒரு கியோஸ்க் மிஷின் இருக்குது. அந்த மிஷினோடைய இதில் ஏடிஎம் நம்ம டெபிட் கார்டு ட்ரான்ஸ் பண்ணாலே ஈஸியாக முடிஞ்சிருது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த மினியேச்சர், இதெல்லாம் தான் வந்து ரெயின்ஃபால் சம்மந்தப்பட்டமான முக்கியமான விஷயங்கள். இந்த ஃபயர் ஒர்க்ஸு அதே மாதிரி தான் இந்த டைமில் நடக்குது. ஃபயர் ஆன் த ராக்ஸ், ஜூலை 31. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதுக்காக நிற்கலாம் கூடாது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். இது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பயப்பட தேவையில்லை. ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க, நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் சேஃபாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.